அப்போ அப்போ கோல்டோட ப்ரைஸ் வந்து $2000 an ounce இருந்தது. ஸோ அதுக்கு அடுத்த 5 வருஷத்துல அட்லீஸ்ட் 12 டைம்ஸ் போகும்னு போட்டிருந்தேன். ஏன் இப்படி போட்டிருந்தது வந்து அந்த காரணத்தை நான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. நான் அந்த புக்ல 5 ஸ்பெசிபிக் ஃபோர்காஸ்ட் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து கோல்டு பத்தி. கோல்டு வந்து அட்லீஸ்ட் $24,000 டு கோல்ட் பிரைஸ்க்கு வந்து நான் ஒரு ரேஞ்ச் மாதிரி கொடுத்திருந்தேன். $24,000 per ounce டு அப் டு இன்ஃபினிட்டின்னு போட்டிருந்தேன். நீங்க கோல்டு பாத்தீங்கன்னா கோல்டு வந்து டாலரோட இன்வர்ஸ். ஸோ டாலர் ஜீரோக்கு போச்சுன்னா அப்போ வந்து கோல்டு பிரைஸ் வந்து லைக் இன்ஃபினிட்டியா போகும். அதுதான். ஆனா அட்லீஸ்ட் $24,000 an ounce போட்டிருந்தேன். புக் வந்து ஜூன் 2024 ரிலீஸ் ஆச்சு. அப்ப கோல்ட் பிரைஸ் வந்து $2,200 இருந்தது. இன்னைக்கு வந்து 3,850 ஆயிருக்கு. ஆக்சுவலி மோர் தென் 50% கூடி இருக்கு. செகண்ட் ஃபோர்காஸ்ட் என்ன பண்ணியிருந்தேன்னா டவ் ஜோன்ஸ் வந்து அங்க யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ் டவ் S&P டவ் வந்து கோல்ட்ல மெஷர் பண்ணி பார்த்தோம்னா அட்லீஸ்ட் 95% லாஸா இருக்கும்னு போட்டிருந்தேன். ஜூன் 2024 லைக் இதோட வேல்யூ 17 கிட்ட இருந்தது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா 12 ஆயிருக்கு அந்த வேல்யூ. தேர்ட் வந்து ஹவுசிங் பிரைசஸ் பத்தி போட்டிருந்தேன். 2008 ஹவுசிங் கிரைசிஸ் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப வந்து யூஎஸ் மீடியன் ஹவுசிங் பிரைசஸ் வந்து அபவுட் 20% கம்மியாச்சு. 2007 ஸ்டார்டிங்ல இருந்து 2009 ஸ்டார்டிங் வரைக்கும். இப்ப இந்த ஹவுசிங் பபிள் பஸ்ட் ஆறப்போ அட்லீஸ்ட் 40% கம்மியாகும்னு போட்டிருக்கேன். அடுத்த ஃபோர்த் ஃபோர்காஸ்ட் வந்து லாங் டேர்ம் பாண்ட்ஸ்ல தான் லாசஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்க போது இன் ஆல் அசெட் கிளாஸஸ், ஸ்டாக்ஸ், ஹவுசிங், பாண்ட்ஸ் இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க பாண்ட்ஸ்ல காசு வச்சிருந்தீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு லூஸ் அட்லீஸ்ட் 95% ஆஃப் த வேல்யூ தட் இஸ் பீங் கெப்ட் இன் பாண்ட்ஸ்னு போட்டிருந்தேன். ஃபிஃப்த் ஃபோர்காஸ்ட் வந்து யூஎஸ் எக்கானமி பத்தி. யூஎஸ் எக்கானமி வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல இட் இஸ் கோயிங் டு வெரி டீப் இன்ஃப்ளேஷனரி டிப்ரெஷன். அதாவது அவங்க ஜிடிபியும் ரொம்ப கம்மியாக போகுது, அதே சமயத்துல பொருட்களோட விலையும் ரொம்ப ஜாஸ்தியாக போகுது, டாலரோட வேல்யூவும் ரொம்ப கம்மியாக போகுது. டாலர் வேல்யூ கோல்ட்ல ஃபர்ஸ்டே போட்டிருந்தேன். அது தவிர டிக்ஸின்னு ஒன்று இருக்கு. டிக்ஸின்றது வந்து டாலர் இண்டெக்ஸ், அதாவது டாலர் அகேன்ஸ்ட் 6 அதர் மேஜர் கரன்சிஸ். அதோட வேல்யூ அட்லீஸ்ட் 50% கம்மியாகும்னு போட்டிருந்தேன். ஸோ இந்த ட்ரெண்ட்ஸ்லாம் லைக் இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதே ட்ரெண்ட் வந்து ஆக்சலரேட் ஆக போகுது நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்க்கு. அங்கே புக்ல வந்து நான் ரொம்ப பேசிக்ஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னா மணி வர்சஸ் கரன்சி, பணம் வர்சஸ் நாணயம். இப்போ வந்து நம்ம வந்து ரெண்டும் சேமா ட்ரீட் பண்றோம், இன்டர்சேஞ்சபிளா யூஸ் பண்றோம். ஆனா ஒரு 50 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தோம்னா மணிக்கும் கரன்சிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசம் வந்து எப்போ இருந்து போனா 1971ல இருந்து போகுது. மணி என்னதுன்னு பாத்தீங்கன்னா தங்கம் வெள்ளி மட்டும்தான் மணி. கரன்சி வந்து ஒவ்வொரு நாட்டோட சென்ட்ரல் பேங்க் அச்சடிச்சு கொடுக்குறாங்க இல்லையா, ருப்பி, யூஎஸ் டாலர், யுவான், இதெல்லாம் கரன்சி. ஸோ மணி வேற கரன்சி வேற. ஆனா அப் டில் 1971 மணி அண்ட் கரன்சி கிட்டத்தட்ட சேமா இருந்தது. அது ஏன்னா டாலருக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் வேல்யூ ஆஃப் கோல்டு இருந்தது. ஸோ நீங்க டாலர் போய் அங்கே யூஎஸ்ல ஃபெடரல் ரிசர்வ் பேங்க்ல கொடுத்துட்டு அதுக்கு ஈக்குவலண்ட் அவுன்ஸ் வாங்கிக்கலாம். இது ஸ்டார்ட் அப் 1914ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த டாலரோட டெஃபினேஷன் வந்து 1/20th ஆஃப் an ounce ஆஃப் கோல்டு இருந்தது. ஸோ உங்ககிட்ட ஒரு $20 பில் இருந்ததுன்னா அந்த பில்லை போய் யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் பேங்க்ல கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஒரு அவுன்ஸ் ஆஃப் கோல்டு வாங்கிக்கலாம். எப்படி பார்க்கணும்னா அந்த பேங்க்ல ஃபர்ஸ்ட் அவுன்ஸ் ஆஃப் கோல்டு இருந்தாதான் அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு $20 பில்லை லைக் இஷ்யூ பண்ண முடியும். அப்படிதான் பார்க்கணும். ஸோ கோல்டு அந்த யூஎஸ் டாலர் வந்து ஆக்சுவலா இன்டர்சேஞ்சபிளா இருந்தது. அந்த இன்டர்சேஞ்சபிளா இருக்க வரைக்கும் அப்போ வந்து மணி அண்ட் கரன்சி நம்ம சேமா ட்ரீட் பண்ணிக்கலாம். பட் இந்த கன்வர்ஷன் எப்போ போனா 1971ல வந்து அச்சு போடுது, சேஞ்ச் ஆயிடுது. அப்போல இருந்து தேர் இஸ் நோ கன்வெர்ட்டபிலிட்டி ஆஃப் த யூஎஸ் டாலர் டு கோல்ட். ஸோ நான் அந்த புக் டைட்டில் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, RIP USD 1971. ஸோ இந்த இப்போ இருக்கிற யூஎஸ் டாலர் தட் இஸ் தேர் ஃப்ரம் 1971. அதுக்கு முந்தி இருந்த யூஎஸ் டாலருக்கும்
இப்ப இருக்கிற யூஎஸ் டாலருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இட் இஸ் நாட் த சேம் யூஎஸ் டாலர். அப்ப இருக்கிற யூஎஸ் டாலர் வந்து இட் வாஸ் ஆஸ் குட் அஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க. இப்ப இருக்கிறது வந்து இட் இஸ் ஜஸ்ட் அ பீஸ் ஆஃப் பேப்பர். ஹிஸ்டரி ஆஃப் மணி. நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் லாஸ்ட் டைல இருந்து தங்கம் வெள்ளி மட்டும்தான் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். பட் கொஞ்சம் ஹிஸ்டரியில நம்ம போய் பார்த்தோம்னா அபவுட் 5000 பிசி அப்பதான் வந்து நம்ம வந்து அந்த பார்ட்டர் சிஸ்டத்துல இருந்து actually we started using a medium of exchange or money. ஃபர்ஸ்ட் 5000 பிசில வந்து நம்ம வீட் அண்ட் பார்லி தான் நம்ம வந்து ஆக்சுவலா பணமா பயன்படுத்திட்டு இருந்தோம். அடுத்த 1000 வருஷத்துல நம்ம அயன் அண்ட் காப்பரை வந்து ஸ்டார்ட் பண்றோம். அப்புறமா 2800 பிசில தான் நம்ம கோல்ட் அண்ட் சில்வருக்கு மாறுறோம். 2800 பிசில இருந்து 1917 வரைக்கும் ஆல்மோஸ்ட் 5000 இயர்ஸ் நம்ம வந்து கோல்ட் அண்ட் சில்வரா மட்டும்தான் பணமா கன்சிடர் பண்ணிட்டு இருந்தோம். ஏன் இந்த சேஞ்சஸ் ஆச்சு, ஏன் தங்கம் வெள்ளி மட்டும்தான் பணம், ஏன் டைமண்ட் பணம் இல்லைன்னு பாத்தீங்கன்னா அது வந்து அந்த D3C2 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மணி நான் அந்த புக்ல டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். 5 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதாவது நம்ம வந்து ஹிஸ்டரியில போய் பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பொருட்களை வந்து we have used as money. நம்ம வந்து உப்பு, ஆடு, மாடு, கோழி நிறைய யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். நிறைய யூஸ் பண்ணி பார்த்துட்டு கடைசியில தான் கோல்ட் அண்ட் சில்வர்ல வந்து நம்ம வந்து மார்க்கெட்ல ஸ்டாண்டர்டைஸ் பண்றோம். அது ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த 5 ப்ராப்பர்ட்டிஸை வந்து கோல்ட் அண்ட் சில்வர் மட்டும்தான் அப்சல்யூட்டா மீட் பண்ணுது. 5 ப்ராப்பர்ட்டி என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டிசைரபிள், எல்லாருக்கும் ரொம்ப விரும்பின பொருளா இருக்கணும். செகண்ட் டியூரபிள், டியூரபிள்னா ரொம்ப காலத்துக்கு வச்சிருக்கணும், லைக் அதோட தன்மை மாறாம இருக்கணும். தேர்ட் வந்து டிவிசிபிள், டிவிசிபிள்னா சின்ன சின்ன யூனிட்டா டிவைட் பண்ற மாதிரி இருக்கணும். ஃபோர்த் வந்து கன்வீனியன்ட், கன்வீனியன்ட் என்னதுன்னா ஒரு சின்ன ஸ்பேஸ்ல நிறைய வேல்யூ ஸ்டோர் பண்ற மாதிரி இருக்கணும். அஞ்சாவது வந்து கன்சிஸ்டன்ட், கன்சிஸ்டன்ட்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் இன்னொரு யூனிட்டுக்கும் வித்தியாசம் இல்லாம இருக்கணும். ஸோ இந்த 5 ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு பாத்தீங்கன்னா ஓகே கோல்ட் அண்ட் சில்வர் மட்டும்தான் இந்த 5 ப்ராப்பர்ட்டிஸும் ஃபுல்லா மீட் பண்ணுது. அதனாலதான் நம்ம கோல்ட் அண்ட் சில்வரை வந்து 5000 வருஷமா பணமா பயன்படுத்திட்டு இருந்திருக்கோம். இப்ப இந்த 1971ல இருந்து மாறுறோம் இல்லையா, நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அவுன்ஸ் ஆஃப் கோல்டு இருந்தாதான் அவங்களால யூஎஸ் கவர்மெண்ட் யூஎஸ் ஃபெட்னால $20 பில்லே பிரிண்ட் பண்ண முடியும்னு. ஸோ அந்த ரூல் வந்து 1971ல போயிடுது. அப்போ போறதுல இருந்து என்ன கான்சிக்வன்ஸ்னு பாத்தீங்கன்னா அவங்களோட யூஎஸ் கவர்மெண்டோட நேஷனல் டெட்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து கூடிக்கிட்டே போகுது. ஏன்னா அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் ஆஃப் கோல்டு அது வந்து இல்லாம போயிடுது. ஸோ யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு என்ன தேவையோ அதை வந்து அவங்க அடிச்சு ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. யூஎஸ் கவர்மெண்ட் இங்க பாத்தீங்கன்னா 1789ல ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலா அவங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரில்லியன் ஆஃப் டெட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 இயர்ஸ் ஆகுது. 200 இயர்ஸ் கழிச்சுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் $1 trillion ஆஃப் டெட்டே ஆகுது. பட் இப்ப பாத்தீங்கன்னா வருஷம் கிட்டத்தட்ட $3 trillion டெட் ஆட் பண்ணிக்கிட்டே போறாங்க. ஏன் இந்த ஸ்பீட் ஆட் பண்றீங்கன்னா அந்த கன்ஸ்டன்ட் ஆஃப் கோல்டு இல்ல, யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு என்ன தேவையோ அதை வந்து ஃபெடரல் ரிசர்வ் பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. அதனால அவங்க இஷ்டத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த 24,000 ஐ கிவன் அ டார்கெட் இல்லையா, அது வந்து ஒரு ஆர்பிட்ரரி நம்பர் இல்ல, அதுக்கு ஒரு பேசிஸ் இருக்கு. இதுக்கு முந்தி நம்ம புல் மார்க்கெட் அண்ட் கோல்ட்னு பார்த்தோம்னா அது வந்து 1970ஸ்ல ஆச்சு. ஓகே, பட் 1971 to 1981 அந்த 10 வருஷத்துல கோல்ட் பிரைஸ் வந்து மோர் தென் 25 டைம்ஸ் கூடுது. $35 to an ounce to more than $850 an ounce ஆறுது. அந்த $850 an ounce இருக்குல்ல, லைக் அந்த $650 an ounce, அதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. அந்த $650 an ounceல வந்து 1981ல யூஎஸ் கவர்மெண்ட் திரும்பி கோல்ட் ஸ்டாண்டர்டுக்கு போயிருக்க முடியும் வேணும்னா அட் பிரைஸ் ஆஃப் $650 an ounce. பட் அந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா திரும்பி பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு அவ்வளோ கரன்சி பிரிண்ட் பண்ணிருக்கீங்க. எவ்வளவு பிரிண்ட் பண்ணிருக்காங்கன்னா 12 times the price of gold, 12 times the then price of gold, அதாவது $24,000 an ounce. ஸோ கோல்ட் பிரைஸ் அந்த பிரைஸ்க்கு போனாதான் திரும்பி they can go back to a gold standard. அதான் the reason for this $24,000 an ounce. அந்த புக்கோட தீசிஸ் என்னன்னா all the countries are printing money. ஸோ நம்ம திரும்பி இன்ஃப்ளேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக போகுது. ஸோ நம்ம கரன்சியை ஆங்கர் பண்றதுக்கு we have to go back to a gold standard. அதை தவிர வேற ஆப்ஷனே இல்லை. நம்ம கோல்ட் ஸ்டாண்டர்ட் போகணும்னா கோல்டு வந்து அவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. கோல்ட் பிரைஸ் கூடனா மட்டும்தான் கோல்ட் ஸ்டாண்டர்டுக்கு போக முடியும். அண்ட் பிளஸ் என்ன பிரைஸ்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் $24,000 an ounce. இப்போ லாட் ஆஃப் பீப்புள் டாக் அபவுட் கோல்டு.
அவங்க பண்ற நிறைய மிஸ்டேக்ஸ் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஃபண்டமெண்டல் ரீசன்ஸ் ஒண்ணுமே கொடுக்க மாட்டாங்க. என்ன மெயினா சொல்லுவாங்கன்னா, ஜியோ பாலிடிக்ஸ் சொல்லுவாங்க, வார் சொல்லுவாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்றதுனால கொடுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மணி அண்ட் கரன்சி அந்த வித்தியாச பத்தி ரொம்ப பேர் பேசி நான் கேள்விப்பட்டதில்லை. செகண்ட் என்னன்னா, வேர்ல்ட் ஓவர் நீங்க பாத்தீங்கன்னா கீன்சியன் எக்கனாமிக்ஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிருக்கோம். மோஸ்ட் ஆஃப் த கவர்மெண்ட்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட். கீன்ஸ் வந்து he described gold as a barbaric relic. அதனால very few economists talk about gold as money. அவங்க they just say uncertainty-னால தான் கோல்டு வச்சிருக்கிறோம். ஏன் கோல்டு வச்சுக்கணும், why not அலுமினியம் அப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டீங்கன்னா you won't have an answer. கரெக்டான ரீசன் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, கோல்டு இஸ் மணி அண்ட் we are going back to a gold standard. அதான் ரீசன். இன்னொரு ஒரு ரொம்ப காமன் ரீசன் சொல்லுவாங்க, ஃபெடரல் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்றதுனால கோல்ட் பிரைஸ் கூடுதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க ஹிஸ்டாரிக்கலா போய் பாத்தீங்கன்னா, மோர் ஆஃபன் தன் நாட் எப்பெல்லாம் அவங்க ரேட்டை கட் பண்றாங்களோ அப்பெல்லாம் கோல்ட் பிரைஸ் கம்மியாகும். எப்பெல்லாம் ரேட்டை கூட்டுறாங்களோ அப்போ வந்து கோல்ட் பிரைஸ் கூடும். இப்ப இந்த பேட்டர்னுக்கு வந்து 4 years மட்டும்தான் லைக் எக்ஸம்ஷன். 2007 to 2011 அந்த பீரியட்ல மட்டும்தான் ரேட்டை கட் பண்ணாங்க. அப்போ வந்து கோல்ட் பிரைஸ் கூடுச்சு. அதை தவிர மீதி 50 வருஷம் 45 வருஷம் பாத்தீங்கன்னா they are directly proportional. சாரி, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். எப்பெல்லாம் கட் பண்றாங்களோ அப்போ வந்து ரேட் ஆக்சுவலா கம்மியாகும். ஓகே, கோல்ட் பிரைஸ் ஃபோர்காஸ்ட். நான் வந்து மார்ச் 2024 என் புக் பிரிண்டிங் கொடுத்தேன். அப்போ வந்து கோல்ட் பிரைஸ் $2,000 அனௌன்ஸ் ஆகி இருந்தது. அப்போ அந்த புக்ல என்ன ஃபோர்காஸ்ட் போட்டிருந்தேன்னா, அட்லீஸ்ட் $24,000 அனௌன்ஸ் அப் டில் இன்ஃபினிட்டின்னு போட்டிருந்தேன். பட் தட் ரேஞ்ச் இஸ் வெரி பிக். ஸோ கிவ் ஒன் பர்டிகுலர் நம்பர்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சார் நான் லாஸ்ட் அக்டோபர்ல என்ன சொல்லியிருந்தேன்னா, இட் வில் கோ டு அட்லீஸ்ட் $1 lakh அனௌன்ஸ்னு போட்டிருந்தேன். அதே ருபி டர்ம்ஸ்ல கன்வெர்ட் பண்ணி பாத்தீங்கன்னா கூட அட்லீஸ்ட் rupees 1 lakh per gram போயிடும் நெக்ஸ்ட் 5 to 10 yearsல. மோஸ்ட்லி 5 yearsக்குள்ளேயே போயிடும் லைன் கேட்டீங்கன்னா. பட் கோல்ட் பிரைஸ் கூடுறது வந்து அது என்ன காட்டுதுன்னா, பீப்புள் ஆர் லூசிங் ஃபெய்த் இன் கரன்சிஸ். ஓகே, தட் வி ஆர் கெட்டிங் இன்டு ரொம்ப ஹை பிரைஸ் இன்ஃபிளேஷன் பீரியட்ஸ், 15%, 20% per year. அதுதான் கோல்ட் பிரைஸ் கூடுறத வந்து காட்டுது. அது வந்து யாருக்குமே நல்லது இல்லை. ஸோ கோல்ட் பிரைஸ் நான் கூடுன்னு சொல்றேன், all of you should buy gold சொல்றேன். பட் ஜெனரல் எக்கானமிக்கு வந்து கோல்ட் பிரைஸ் கூடுறது வந்து இட் இஸ் a very very bad indicator. அது வந்து எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ வாட் ஷுட் த இந்தியன் கவர்மெண்ட் டூ? நீங்க பாத்தீங்கன்னா முக்காவாசி கவர்மெண்ட்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட் அவங்க வந்து ரொம்ப டெபிசிட்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் ட்ரூ. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் இதுல நீங்க வந்து நம்ம எந்த கண்ட்ரியோட எக்ஸாம்பிளை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா, ஐ ரெஃபர் டு அர்ஜென்டினா. அர்ஜென்டினா பாத்தீங்கன்னா லாஸ்ட் 20 yearsல அவங்களோட கரன்சி நிறைய வாட்டி திவாலியா இருக்கும். அவங்களோட பிரைஸ் இன்ஃபிளேஷன் மாசம் 30% இன்ஃபிளேஷன் இருந்து. திஸ் வாஸ் ஜஸ்ட் 2 years பேக். அப்புறமா ஹாவியர் மிலேன்னு ஒருத்தர் வந்தார் பிரசிடென்டா வந்துட்டு ஒரே வருஷத்துல he got down the inflation to single digits. எப்படி பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, he just balanced the books. ஸோ கவர்மெண்ட் வந்து அவங்களோட பட்ஜெட்டை பேலன்ஸ் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இது செயல். பட்ஜெட்டை பேலன்ஸ் பண்ணாத வரைக்கும் பிரைஸ் இன்ஃபிளேஷன், அதுக்கு தமிழ்ல சொன்னா பணவீக்கம்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து ஆயிட்டு தான் இருக்கும். அதனாலதான் கோல்ட் பிரைஸ் கூடுது. ஸோ கோல்ட் பிரைஸ் கூடுறதுக்கு வந்து ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு, அது வந்து கவர்மெண்ட்ஸ் ஆர் நாட் பேலன்சிங் த பட்ஜெட். அந்த டெபிசிட்டை மேனேஜ் பண்றதுக்கு வந்து பாரோ பண்றாங்க. பாரோ பண்றதுனால கரன்சியோட வேல்யூ கம்மியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இந்தியன் கவர்மெண்ட் ஷுட் டூன்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட பட்ஜெட்டை பேலன்ஸ் பண்ணணும். செகண்ட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, டீசென்ட்ரலைஸ் பண்ணணும். எவ்வளோலாம் பவரை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு கொடுத்துடலாமோ அவ்வளோ பவர் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துக்கணும். நான் வந்து இந்த ஆஸ்ட்ரியன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்னு ஒன்று இருக்கு, லைக் அதை ஃபாலோ பண்ணுவேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்டோட ரோல் வந்து இட் ஷுட் பி ரெஸ்ட்ரிக்டட் டு ஜஸ்ட் த போலீஸ், ஆர்மி அண்ட் த கோர்ட் சிஸ்டம். அதை தவிர மீதி எல்லா பவரும் ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு டிவால்வ் பண்ணிடணும்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கூட they should deregulate the economy and they should give the power to the markets. இதுதான் பேசிக் philosophy. எவ்வளோ நம்ம மார்க்கெட் மேல ரிலே பண்றோமோ அவ்வளோ இட் இஸ் பெட்டர் ஃபார் த எக்கானமி. The class style I have given some references. The first set of references வந்து ரொம்ப ஈஸியா படிக்கிற புக்கு, யார் வேணா படிச்சு புரிஞ்சுக்கலாம். என்னோட புக் பேரும் போட்டிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் செட் ஆஃப் புக்ஸ் வந்து ஓகே, இந்த குரூப்ல யாராவது லைக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ப்ரொஃபஷனல் இருக்கீங்க, நாளைக்கு ரொம்ப சீரியஸா படிச்சு என்ன அதுன்னு ஃபுல்லா புரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா, அப்போ யூ கேன் ரீட் த நெக்ஸ்ட் செட் ஆஃப் புக்ஸ்.
கரண்ட் ஸ்காலர்லி பொலிட்டிக்கல் லீடர்ஸ், நான் இஃப் ஐ வாண்ட் டு லிசன் டு பொலிட்டிஷியன், யார் பேசுறது கரெக்டா இருக்கும், யாரை ஃபாலோ பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் யூஎஸ்ல 2 பொலிட்டிஷியன்ஸ் இருக்காங்க. டாக்டர் ரான் பால் இருக்காரு, நம்ம தாமஸ் மேசின் இருக்காங்க. போத் ஆஃப் தம் ஆக்சுவலி டாக் அ லாட் ஆஃப் சென்ஸ். அப்புறமா அர்ஜென்டினால ஹாவியர் மிலேன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து he was a professor of economics before he became president. So you can listen to these politicians to understand what is happening. அவ்வளோதாங்க. That's all I have.